ஒரு முறை இந்த பச்சைப்பயிறு தோசை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு கிளாஸ் போல் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. கூட 2 டீஸ்பூன் போல் உளுந்து, 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 6 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். 2 துண்டு போல் இஞ்சி, 4 போல் பச்சை மிளகாய், ஊற வச்ச பச்சைப்பயிரை சேர்த்துட்டு கூடவே கல்லுப்பு சேர்த்து நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தவாவில் நம்ம இப்போ தோசை ஊற்றிட வேண்டியதான். புளிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே டைரெக்டாகவே ஊற்றிடலாம். மெலிசாக ஊற்றினாலே சூப்பராக கிறிஸ்பியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே கூட நீங்கள் வெங்காயம் வேணால் கூட தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பச்சைப்பயிறு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் தோசைக்கு சாம்பார் தான் வச்சுருக்கேன். இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், செம்ம டேஸ்டியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.